பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ப்ளாய்டிங் சீப் லேபர். சரியா? ஃபாரின் என்டர்பிரைஸ் எம்ப்ளாயி சீப் லேபர் ஃபோர்ஸ் at a lower pay in developing countries. They do not employ local people for higher post in the management. Further, they do not extend the privileges they usually given to the employees in their home country to the employees of the host country. Those they are stated to exploit the labor in developing country அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, உழைப்பு சுரண்டல். அயல்நாட்டு நிறுவனங்கள் வளரும் நாடுகளில் உள்ள தொழிலாளர்களின் உழைப்பை மிக குறைவான கூலி மற்றும் ஊதியம் கொடுத்து சுரண்டி வருகின்றனர். சரியா? அயல்நாட்டு நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, வளரும் நாடுகளில் உள்ள தொழிலாளர்களின் உழைப்பை மிக குறைவான கூலி ஊதியத்தை கொடுத்து சுரண்டுறாங்க. சரியா? ஃபாரின் கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க, லேபருக்கு சீப்பான பேமெண்ட் கொடுத்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்கள்ட்ட அதிகமான வேலையை வாங்கி என்ன பண்ணுறாங்க, அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, சுரண்டுறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அவர்கள் உள்ளூரில் உள்ள மக்களை மேலாண்மை உயர் பதவியில் அமர்த்துவதில்லை. அதேமாதிரி லோக்கலில் இருக்கிற பீப்புளை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க மேனேஜ்மெண்ட்டில் அப்பாயின்ட் போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க. தம் சொந்த நாட்டு தொழிலாளருக்கு வழங்கும் எந்த சலுகைகளும் முதலீடு செய்யும் நாடுகளில் உள்ள தொழிலாளர்களுக்கு அந்நிறுவனங்கள் வழங்குவதில்லை. தன்னோட சொந்த நாட்டில் இருக்க எம்ப்ளாயிக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சலுகையும் ப்ரிவிலேஜஸ் என்ன பண்ண மாட்டாங்க, இவங்களுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற எம்ப்ளாயிக்கு ஹோம் கண்ட்ரியில் இருக்கிற எம்ப்ளாயிக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்கங்கிறாங்க. அந்நிறுவனங்கள் வழங்குவதில்லை. இப்படியாக வளரும் நாடுகளில் உள்ள தொழிலாளர்கள் உழைப்பை சுரண்டி வருகின்றனர். அப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்க கண்ட்ரியில் இருக்கிற எம்ப்ளாயி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சுரண்டிக்கிட்டு வராங்கங்கிறாங்க. அதேமாதிரி கிரியேட்டிங் மோனோபோலிஸ்டிக் என்விரான்மெண்ட்டு. மல்டிநேஷனல் கம்பெனிஸ் MNCs which enter the host country through FDI route create monopolistic condition in the host country through their market power. They may not create competitive environment in the host country. Contrarily, they may affect the competition altogether and establish supremacy அப்படிங்கிறாங்க. சரி, என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏகாதிபத்திய சூழலை ஏகாதிபத்திய சூழலை என்ன பண்ணுது, உருவாக்குது. அந்நிய நேரடி முதலீட்டின் மூலம் ஒரு நாட்டின் நுழைவு பன்னாட்டு நிறுவனங்கள் அந்த நாடுகளின் சந்தைகளை கைப்பற்றி ஏகாதிபத்திய நிலையை ஏற்படுத்துகிறது. சரியா? அந்நிய நேரடி முதலீடு மூலமாக ஒரு நாட்டில் நுழையும் போது, பன்னாட்டு நிறுவனங்கள் நுழையும் போது அந்த நாடுகளோட சந்தைகளை கைப்பற்றிடுறாங்க. சரியா? மோனோபோலிஸ்டிக். சரியா? கைப்பற்றி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது நிலையை ஏற்படுத்திக்கிற அந்த நிலையை கொண்டு வந்துடுறாங்க, அவங்களோட கைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அவைகள் அந்நிய முதலீட்டை பெறும் ஒரு நாட்டின் ஆரோக்கியமான போட்டி சூழலை உருவாக்குவதில்லை. மாறாக போட்டியை அறவே ஒழித்து தம் மேலாதிக்கத்தை செலுத்துகின்றன. காம்படிஷன் அவங்க என்ன பண்ணுறதில்ல, உருவாக்குறதில்ல. ஆனாக்கா அதை அறவே ஒழிச்சிட்டு தன்னோட மேலாதிக்கத்தை மட்டும் என்ன சூப்பரேஷனில் என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருங்கிறாங்க. த FII can be defined as a investment may pay a non-resident in equity of domestic company without intention of acquiring management control. சரியா? என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தனிப்பட்ட முதலீட்டு நிறுவனம் முதலீட்டு நிதி, ஓய்வு கால நிதி, சரியா, ஓய்வு கால நிதி, ஓய்வு கால நிதி ஆகியவை வேறு நாட்டின் நிதி சந்தையில் முதலீடு செய்வது அயல்நாட்டு நிறுவன முதலீடு ஆகும். சரியா? ஒரு தனிப்பட்ட முதலீட்டு நிறுவனம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேறு நாட்டில் நான் ரெசிடென்ட் கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க, தன்னோட முதலீடு செஞ்சாங்கனாக்கா அதுக்கு பேர் என்னங்கிறாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி FII ஆர் த இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை அன் individual investor or an investment fund into the financial market of another nation. Organization like hedge fund, insurance companies, pension fund and mutual fund can be called as
இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். சரியா, புரிஞ்சுதா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லி ஹெட்ஜ் ஃபண்ட், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பென்ஷன் ஃபண்ட் அண்டு மியூச்சுவல் ஃபண்ட் கேன் பி கால்டு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் இந்திய பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றனர். 1992 முதல் அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் நிறுவனங்களால் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை சந்தைகளில் வெளியிடப்படும் பங்குகள், கடனீட்டு பத்திரங்கள், ஆணை பத்திரங்கள் போன்ற அனைத்து பிணையங்களிலும் முதலீடு செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். சரி, அதில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்க, அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் நிறுவனம் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை சந்தையில் வெளியிடும். ஏன்னா அது ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸு அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இஷ்யூ வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆணை பத்திரங்கள் போன்ற அனைத்து பிணையம் முதலீடு செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் பிளே எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இந்தியா எக்கனாமி. ஃப்ரம் 1992 ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் FIIs have been allowed to invest in all security trade on the primary and secondary market, including share, debenture and warrant issued by company. over என்னென்னு பார்த்தீங்கன்னா 1450 ஃபாரின் 1450. சரியா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் have registered their name with the Security and Exchange Board of India SEBI, the regulator for the security market in India. சரியா, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்க, நிறுவனம் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை சந்தையில் பங்குகள், கடன் பத்திரங்கள், ஆணை பத்திரங்கள் போன்ற அனைத்து பிணையங்களிலும் முதலீடு செய்ய அனுமதிக்கப்படுகிறது. இதுவரை சுமார் 1450க்கும் மேற்பட்ட அந்நிய முதலீட்டாளர்கள் இந்திய பங்கு மாற்று வாரியத்தில் SEBI தங்களை பதிவு செய்து இருக்கிறார்கள். அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தன்னோட இதை வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்ட்டு இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட்டு, பன்னாட்டு நிதி சந்தை. சரியா, பன்னாட்டு நிதி சந்தையில் என்ன கொடுத்து, பன்னாட்டு நிதி சந்தையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸு, தொழில் நிதிக்கான பன்னாட்டு நிதி மூலங்கள். இன்டர்நேஷ்னல் சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸு, தெர் ஆர் வேரியஸ் அவென்யூ ஃபார் ஆர்கனைசேஷன் டு ரைஸ் ஃபண்ட் internationally. The establishment of Indian economy after 1990s has facilitated may Indian companies to expand their operation beyond the frontiers of India. May Indian companies are now able to access fund in the international financial market, the various international sources from where fund may be generated அப்படிங்கிறாங்க. உலகளவில் நிதியை திரட்ட ஏராளமான அமைப்புகள் உள்ளன. வேர்ல்டு லெவலில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து என்ன இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அமைப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க, நிதியை வந்து அவங்க வந்து கொண்டு வராங்கங்கிறாங்க. சரி, 1990ஆம் ஆண்டிற்கு பின் சீரமைக்கப்பட்ட இந்திய பொருளாதார அமைப்பு இந்திய நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வெளியே தங்களின் வியாபார செயல்பாடுகளை வளர்த்து கொள்ள வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது. சரி, 1990 என்ன பண்ணியிருக்காங்க, நாட்டுக்கு சீரமைக்கப்பட்ட இந்திய பொருளாதார அமைப்பில் என்ன பண்ணுறாங்க, இந்திய நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வெளியே தங்களின் வியாபார செயல்பாடுகளை வளர்த்து வசதியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்படுத்தி வந்து கொடுத்துருக்காங்க. பல இந்திய நிறுவனங்கள் தற்போது தங்களுக்கு தேவையான நிதியை அயல்நாட்டு நிதி சந்தை திரட்ட முடிகிறது. சரியா, இந்திய நிறுவனங்கள் என்ன பண்ண முடியுதுனாக்கா தனக்கு தேவையான நிதியை வந்து அயல்நாட்டு நிறுவனங்கள்கிட்ட என்ன பண்ணுது, வாங்க வந்து முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் பண்ண கமர்ஷியல் வணிக வங்கிகள். மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க் எக்ஸ்டெண்ட் ஃபாரின் கரன்சி லோன் ஃபார் ப்ரொமோட்டிங் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. The loan and service of various types provided by bank differ from country to country. சரியா, வணிக வங்கிகள், பல்வேறு வணிக வங்கிகள் வியாபார முன்னேற்றத்திற்காக அயல்நாட்டு பணக்கடனை அளிக்கின்றனர். இந்த கடனும் சேவைகளும்
பல்வேறு வங்கிகளால் பல்வேறு நாடுகளில் பல்வேறு வகைகளில் வழங்கப்படுகிறது. சரியா? அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, வணிக வங்கிகள் வியாபார முன்னேற்றத்திற்காக என்ன பண்ணுறாங்க, அயல்நாட்டு பணக்கடனை அளிக்கிறது. இக்கடனும் சேவைகளும் பல்வேறு வங்கிகளால் பல்வேறு நாடுகள் என்ன பண்ணுறாங்க, பல வகையிலிருந்து வழங்கிட்டு வந்து வராங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி அண்டு டெவலப்மெண்ட் பேங்க்கு, பன்னாட்டு முகமைகளும் வளர்ச்சி வங்கிகளும்.